சரி அயன் அப்படிம்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு இன்னைக்கு இந்தியாவில் வந்து ஒரு ரத்த சோகை அப்படிங்கிறது ஒரு பெரிய சுகாதார சீர்கேடு நோய் ஆயிடுச்சுங்க. ஸோ எதுக்காகனா இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்தியாவில் 50% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சோகையால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. அது எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் அண்ட் சில்ட்ரன். ஸோ இவங்க வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ லேடிஸ்ல வந்து என்னன்னா அந்த 15ல இருந்து 59க்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 60% லேடிஸும், அதே மாதிரி 15ல இருந்து 19 வயசுல இருக்கிற டீனேஜ் பெண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 58% லேடிஸும், அதே மாதிரி சில்ட்ரன், அதே மாதிரி பிரெக்னென்ட் உமன்ல வந்து பாத்தீங்கன்னா 50% மக்கள் வந்து இன்னைக்கு அந்த ரத்த சோகையினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதைய ஃபோக்கஸ் பண்ணி தான் இன்னைக்கு நியூட்லைட் வந்து நமக்கு செரி அயன் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு ஆர்கானிக் ஃபுட் சப்ளிமெண்ட் நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து நமக்கு அயன் இருக்கு, ஃபோலேட் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விட்டமின் சி இருக்கு. சரிங்களா? ஸோ 3 இன்கிரீடியன்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்ல இருக்கு. ஸோ இதுல வந்து ஒன்னொன்னோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அயன் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். அயன் அப்படிங்கிறது நமக்கு போன்ல இருக்கக்கூடிய மஜ்ஜையில நமக்கு வந்து என்னன்னா நமக்கு ரெட் பிளட் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ரெட் பிளட் செல்ஸ் தான் நமக்கு ஆக்சிஜனை வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் த லங்ஸ் மூலியமா போய் நமக்கு ஆல் ஓவர் த பாடிக்கு வந்து நமக்கு ஆக்சிஜன் சப்ளை பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரெட் பிளட் செல்ஸ் தான். அப்போ அந்த ஹெல்த்தி ரெட் பிளட் செல்ஸ் ஃபார்மேஷன் ஆகணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா அயன் வந்து நமக்கு தேவைப்படுதுங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி மெட்டபாலிசம். ஸோ எப்படி எனர்ஜி மெட்டபாலிசம் ஹெல்ப் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்சிஜன் கேரி பண்ணணும் இல்லையா? இப்ப அயன் குறைவா இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்து என்னன்னா நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டூ வீலர் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கார்பரேட்டர்ல வந்து என்னன்னா ஆக்சிஜன் ஏரும் வேணும், ஃபியூலும் வேணும் இல்லையா? அப்பதான் அந்த ரெண்டுமே கரெக்டான ரேஷியோல இருந்தால் தான் வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும், வண்டி மூவ் ஆகும். அதே மாதிரி தான் நம்ம பாடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனும் ஆக்சிஜனும் தேவைப்படுது, நியூட்ரியன்ட்டும் தேவைப்படுது. ஸோ அந்த ஆக்சிஜனுக்கு வந்து நமக்கு வந்து கேரி பண்றதுக்கு நமக்கு வந்து என்ன தேவைப்படுதுன்னா அயன் நமக்கு தேவைப்படுது அந்த எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டம். ஸோ இம்யூன் சிஸ்டத்தை எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா நமக்கு வெள்ளை அணுக்கள் வந்து நல்லா ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகணும் இல்லைங்களா? நோய் எதிர்ப்பு சக்திக்கு வெள்ளை அணுக்கள் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகணும். அந்த வெள்ளை அணுக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்றதுக்கும் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா அயன் வந்து நமக்கு தேவைப்படுதுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் growth அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ growth அண்ட் டெவலப்மெண்ட்ல லேடிஸ் பார்ட்ல எப்படின்னா அந்த பிரெக்னன்சி டைம்ல வந்து அந்த சிசு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு growth இருக்கணும் இல்லையா? ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு growth இருக்கணும் அந்த சிசுக்கு. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அயன் பிளேஸ் ஏ மேஜர் ரோல். அப்புறம் டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சில்ட்ரன் எடுத்துட்டீங்கன்னா அவங்க ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரெயின் டெவலப்மெண்ட் ஆகட்டும், இம்யூன் சிஸ்டம் டெவலப்மெண்ட் ஆகட்டும், அந்த மசில் டெவலப்மெண்ட் ஆகட்டும், இதெல்லாம் வந்து என்னன்னா அந்த 7 வயசுக்கு மேல அந்த செகண்ட் ஸ்டேஜ் 2ஆம் பருவம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ்ல இந்த டெவலப்மெண்ட்டுக்கும் இன்னைக்கு அயன் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் ஏ மேஜர் ரோலுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ஹெல்த். ஸோ ஹார்ட் ஹெல்த் என்னன்னா அயன் இல்லைன்னா ஆக்சிஜன் கேரி பண்ண முடியாது. அப்ப என்னன்னா நம்ம ஹார்ட்டுக்கு வந்து அயன் வந்து ரொம்ப முக்கியமான பங்காற்றுது அயன். எப்படின்னா அயன் இல்ல அப்படின்னா இன்னைக்கு இன்னைக்கு என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் வந்து என்லார்ஜ் ஆயிருங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது தொடர்ந்து இதே மாதிரி அயன் டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா ஹார்ட் ஃபெயிலியர் ஆகக்கூடியது கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அயன் வந்து எவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது அப்படிங்கறது பார்த்தோம். ரெண்டாவது ரெண்டாவது என்ன இன்கிரீடியன்ட் நம்ம நியூட்ரலைட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி. ஸோ அந்த விட்டமின் சி என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு அயனை நல்லா அப்சார்ப் பண்ணி கொடுக்குங்க. சரிங்களா? பாடியில வந்து நமக்கு அயன் அப்சார்ப்ஷனுக்கு விட்டமின் சி தேவைப்படுதுங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா டயட்ரி ஃபோலேட் இருக்கு. ஸோ இது வந்து என்னன்னா ஹெல்த்தி ஆர்பிசி ப்ரொடெக்ஷனுக்கு. சரிங்களா? ஸோ நம்ம சிவப்பு அணுக்கள் வந்து ஹெல்த்தியா இருக்கணும். அதுக்கு வந்து நமக்கு ஃபோலேட் டயட்ரி ஃபோலேட் வந்து பெரிய பங்காற்றுது. ஸோ இது எப்படி அப்படிங்கிறது பார்ப்போம். நம்ம ஏற்கனவே முதல்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம சிவப்பு அணுக்கள் வந்து இதுல போன் மேரோல உற்பத்தி ஆகுது, எலும்பு மஜ்ஜையில உற்பத்தி ஆகுது. ஸோ அங்கிருந்து டிராவல் பண்ணணும். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து அடிக்குவேட் அயன் இல்லைன்னு வைங்க. சரிங்களா? என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த ரெட் பிளட் செல்ஸ் வந்து ரொம்ப சைசஸ்ல வந்து ரொம்ப சின்னதாயிருங்க. சின்னதாகி அந்த ரெட் பிளட் செல்ஸோட கலர் வந்து பாத்தீங்கன்னா அதை லூஸ் பண்ணிடும். அதாவது ஒரு பேல் கலர். சரிங்களா? ஒரு வெளுத்த கலர் வந்து பாத்தீங்கன்னா ரெட் பிளட் செல்ஸ் கலர் மாறிடும். ஸோ அப்ப அந்த வெளுத்த கலரா இருக்கும்போது என்னன்னா ப்ராப்பர் ரெட் பிளட் செல்ஸ் ப்ரொடக்ஷன் நமக்கு இருக்காதுங்க. அப்போ அயன் இருந்தாதான் நமக்கு அந்த ப்ராப்பரான
அந்த ரெட் பிளட் செல்ஸ் அந்த கலர் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே, இது வந்து நமக்கு நல்லபடியா அந்த கலர் நமக்கு கிடைச்சிருச்சுங்க. அதே மாதிரி அந்த ரெட் பிளட் செல்ஸ் நமக்கு மஜ்ஜையில உருவாறப்போ என்ன ஆகும்னா அது ப்ராப்பரா மெச்சூர் ஆகணுங்க. மெச்சூர் ஆகுனா அந்த ரொம்ப பெருசா இருக்கும் சைஸ். சரிங்களா? அது வந்து என்ன ஆகும்னா ஒரு ஒரு சைஸா நமக்கு அது ரெடியூஸ் ஆகி ப்ராப்பரா மெச்சூர் ஆகி தான் நமக்கு வந்து என்னன்னா நமக்கு அதை கேரி பண்ணுவது. அப்ப அந்த ப்ராப்பர் மெச்சூர் ஆகிறதுக்கு நமக்கு வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னா டயட்ரி ஃபோலேட் B9 நமக்கு தேவைப்படுது. இல்ல அப்படின்னா சைஸ் பெருசா இருக்கும்போது அதனால கேரி பண்ண முடியாது, ஆக்சிஜனை கேரி பண்ண முடியாது. அப்போ B9 பிளேஸ் ஏ மேஜர் ரோல் இன் ஆர்பிசி மெச்சுரேஷன். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் சி. ஸோ விட்டமின் சி என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ரெட் பிளட் செல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து என்னன்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரெண்டாவது அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஆர்பிசியோட ஸ்ட்ரக்சர் பிளெக்சிபிளாவும் இருக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா கேரி ஆகும். அது பிரேக் ஆச்சு அப்படின்னா அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹோமோலிட்டிக் அனீமியான்னு சொல்லுவாங்க. ஸோ ஹீமோலிட்டிக் அனீமியா. ஸோ ஹீம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா பிளட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? லிட்டிக் அப்படின்னா கட் அப்படிம்பாங்க, உடையுது அப்படிம்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த சிவப்பணுக்கள் வந்து பாத்தீங்கன்னா உடையாம கொண்டு போறதுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும், ஆக்சிஜன் நல்லா கேரி பண்ணணும், நல்லா அப்சர்வ் ஆகணும் அப்படின்னா விட்டமின் சி பிளேஸ் ஏ மேஜர் ரோல். ஸோ இதுக்காக தான் நமக்கு நியூட்ரலைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு காம்பினேஷன்ல. சரிங்களா? ஸோ நேச்சர் சோர்ஸ்ல இருந்து நமக்கு வந்து அயன் கொடுத்துருக்காங்க, டயட்ரி ஃபோலேட் இருக்கு, விட்டமின் சி ஓட ப்ராப்பரான காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா அயன் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து ரத்த சோகை எப்படி குறைபாடா இருக்கு அப்படின்னா எப்படி நம்ம சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா சோர்வு இருக்குங்க. சரிங்களா? ஸோ முந்தின நாள் நம்ம நைட்டு நல்லா தூங்கி இருந்தாலும் நம்ம தூங்கி எந்திரிக்கிறோம், இருந்தாலும் நெக்ஸ்ட் டே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோர்வு இருக்கும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த வேலையிலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருசா ஒரு ஈடுபாடு வராது. போய் ரெஸ்ட் எடுக்கலாம், தூங்கலாம் அப்படிங்கிறது என்ன இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அயன் டெபிஷியன்சியோட சிம்டம். அதுக்கப்புறம் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத். ஸோ நம்ம ஏதோ சின்ன வேலை பண்ணாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மூச்சு வாங்கும். ஸோ நம்ம அடிக்கடி டயர்ட்னஸ் ஆகும். பெருசா ஒரு வேலை செய்ய முடியாது, ஒரு எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரெயின் ஃபாகுங்க. ஸோ பிரெயின் ஃபாக்னா மனசோர்வு. ஸோ நமக்கு வந்து என்னன்னா பிரெயினுக்கு வந்து நம்ம ஆக்சிஜன் தேவைப்படுது. ஸோ அப்ப ஆக்சிஜன் குறைபாடு எதனால ஆகுது? அயன்னால ஆகுது. ஸோ அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த மனசோர்வு அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும். அதுக்கப்புறம் மசில் பெயினுங்க. ஏன்னா நம்ம எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் தேவைப்படுதுங்க. ஸோ அந்த மசில்ஸ்க்கும் ஆக்சிஜன் தேவைப்படும். ஸோ அந்த மசில் பெயின் இருந்தாலும் இட்ஸ் சிம்டம் தட் அவங்க அனிமிக்கா இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசினஸ். ஸோ தலை வந்து பாத்தீங்கன்னா சில பேர்த்துக்கு அந்த பேலன்ஸ் இருக்காது, தலை சுத்துற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அயனோட டிஃபிஷியன்சி தான். அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் இருக்கலாம், இல்ல டார்க் சர்க்கிள் கண்ணுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா கருவளையங்கள் இருக்கலாம், இல்ல அந்த பசி எடுக்கக்கூடிய அந்த சென்சேஷன் அப்பிடைட். சரிங்களா? பசி இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணலாம். இது எல்லாமே கிளாசிக் சிம்டம் தான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அயன் டிஃபிஷியன்சிங்க. சரிங்களா? ஸோ எதனால அவங்களுக்கு டிஃபிஷியன்சி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சில பேருக்கு 1% ஆஃப் பாப்புலேஷன் வந்து குளூட்டன் சென்சிட்டிவிட்டியா இருக்காங்க. சரிங்களா? ஸோ கோதுமையில இருந்து வரக்கூடிய உணவு எல்லாமே குளூட்டன் இருக்கும். ஸோ அந்த சென்சிட்டிவிட்டி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தா டிஃபிஷியன்சி வரலாம். ஸோ அதுக்கப்புறம் டயட்ரி டிஃபிஷியன்சி இதுதான் ஜாஸ்தி. சரிங்களா? அடிக்குவேட் நம்ம ஃபுட்ல அடிக்குவேட் இன்டேக் ஆஃப் அயன் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் காசா இருக்குங்க. அதுக்கப்புறம் மெடிகேஷன்ஸ். ஸோ மெடிகேஷன் எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு பிளட் தின்னர்ஸ் நம்ம எடுக்கிறாங்க இல்லைங்களா, ஸ்டாட்டின்ஸ் கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு. ஈவன் அந்த பேபி ஆஸ்பிரின் ஒரு ஆஸ்பிரின் எடுத்தாலும் சரிங்களா நம்ம என்னன்னா அந்த இன்டெஸ்டினல் லைனிங், நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன்ல கூட அந்த இன்டெஸ்டைன் லைனிங் வந்து டேமேஜ் ஆகும். அந்த மெடிகேஷன்ஸ்னால அதனால என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த அயன் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது நமக்கு குறையுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி. ஸோ பிரெக்னன்சில வந்து என்னன்னா யூஸ்வலா நார்மலா நமக்கு தேவைப்படுறதை விட டபுள் த டோஸ் வந்து நமக்கு அயன் தேவைப்படுது. அதுக்கப்புறம் எல்டர்லி பர்சன் வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்சார்ப்ஷன் வந்து ஒரு 60 இயர்ஸ்க்கு மேல ஆச்சுன்னா அந்த அப்சார்ப்ஷன் குறையும். அப்ப என்னன்னா அவங்களுக்கு அயன் வந்து நிறைய தேவைப்படும், ஆனா குறைவா தான் எடுப்பாங்க. அப்ப அந்த எல்டர்லி பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃபிஷியன்சி வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ரீசனா இருக்குங்க. அப்புறம் மென்சுரல் சைக்கிள்ல லேடிஸ்க்கு வந்து அயன் லாஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். ஸோ அதனாலயும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசிவ் ப்ளீடிங் இருந்தாலும் அந்த மாதிரி டிஃபிஷியன்சி ஆகக்கூடிய காசஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு சோர்சஸ் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா நான் வெஜிடேரியன் சோர்சஸ்ல மீட்ல இருக்கக்கூடிய லிவர், அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அயன் வந்து நிறைய இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டேட்ஸ்ல இருக்கு, ஸ்பினாச்ல இருக்கு. ஸோ ஸ்பினாச்ல இருந்தாலும் அதுல வந்து என்னன்னா ஆக்சலேட் இருக்கனால அது ஆக்சலேட் வந்து அயனை பைண்ட் பண்ணிடும். ஸோ ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அயன் கிடைக்காது. ஸோ நமக்கு டேட்ஸ்ல கிடைக்கும்,
லிவர்ல கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாமே பார்த்தோம். ஸோ நமக்கு எதுக்காக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூட்லேட் அப்படின்னா, நம்ம நியூட்லேட்டோட செரி அயன் வந்து ஆர்கானிக்லி ஃபார்ம்டு பிளான்ட்ஸ்ல இருந்து நமக்கு எடுத்துறாங்க. மஸ்டர்ட் கிரீன்ஸ்ல இருந்து நமக்கு கிடைக்குது. ஸோ ஹையஸ்ட் சோர்ஸ் ஆஃப் அயன். சரிங்களா? ஸோ நேச்சுரல் சோர்ஸா இருக்கிறப்ப என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நமக்கு பாடியில ரெடிலி அப்சார்பிள் ஆகும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் 90 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் கலர்ஸோ, ப்ரிசர்வேட்டிவ்ஸோ, ஃபிளேவர்ஸோ எதுவுமே இல்லை. எல்லாமே பிளான்ட்ல இருந்து அழகா நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஈவன் அந்த டேப்லெட்டோட கோட்டிங்கோட பிளான்ட்டோட கோட்டிங் தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு அதுக்கப்புறம் என்னன்னா ரைட் காம்பினேஷன். ஸோ நமக்கு வந்து என்னன்னா, நமக்கு அயன் வந்து ஒரு நாளைக்கு 19 எம்ஜி தேவைப்படுதுங்க. விட்டமின் சி 65 எம்ஜி தேவைப்படுது. டயட்ரி ஃபோலேட் வந்து 220 மைக்ரோகிராம்ஸ் நமக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுது. ஸோ இந்த காம்பினேஷன் வந்து நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு நியூட்லேட்ல நமக்கு அழகா கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு என்ன ரெக்வயர்ட் டயட்ரி அலவன்ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நியூட்லேட்ல நமக்கு இருக்கு. ஸோ 90 இயர்ஸ் ஹிஸ்டரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட். இன்னைக்கு வந்து உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து என்னன்னா நம்ம கிட்ட அருமையான ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் கொடுத்தோம் அப்படின்னா டெஃபினட்டா அவங்களுக்கு இந்த மேற் சொன்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு இல்லையா? ஸோ ரத்த சோகையினால என்னென்ன டிசீசஸ் வருது, என்னென்ன டிஃபிஷியன்சினால என்னென்ன தொந்தரவு கொடுக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் கொடுக்கற மூலியமா ஓவர் கம் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது ஸோ இது வந்து என்னன்னா எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நார்மலா அதாவது அந்த பிளட் டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஹீமோகுளோபின் எல்லாமே தெரியும். ஸோ நார்மலா இருந்துச்சு அப்படின்னா மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க ஒண்ணு சாப்பிடலாம். ஸோ டெஃபிஷியன்டா இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 எடுத்துக்கலாம். 12 இயர்ஸ் அண்ட் அபோவ். சரிங்களா? ஸோ இது எடுத்துட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து எக்ஸலண்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட செரி அயன் தான் ஃபாஸ்டஸ்ட் செல்லிங். ஏன்னா எக்ஸ்பிராண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இன்ஆர்கானிக் ஃபார்ம். ஈவன் இரும்பு துகள்கள்ல இருந்து அந்த மாதிரி ஒரு இன்ஆர்கானிக் ஃபார்ம்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்டோட அயன் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட்லயும் இந்த 3 காம்பினேஷன் இல்ல. வெறும் அயன் மட்டும் கொடுத்தாலும் நமக்கு பாடியில பிரயோஜனம் இல்ல. ஸோ நமக்கு அயனும் வேணும், ஃபோலேட்டும் வேணும், விட்டமின் சி வேணும். அந்த ப்ராப்பர் காம்பினேஷன்ல வேணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் சோர்ஸ்ல இருந்து வரணும். அப்பதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடியில நமக்கு ப்ராப்பரா அப்சர்வ் ஆகும். ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நியூட்ரியன் கன்வர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். ஸோ ஹோப் நம்ம செரி அயன் பத்தி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த ப்ராடக்ட் மூலியமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சர்வீஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட்